நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிப்பதில் மும்முரமாய் ஈடுபட்டிருந்தார். 2 மின் வயர்களுக்கு இடையே ஒளிரும் இழைக்காக ஏறக்குறைய 2000 மூலப்பொருட்களை பயன்படுத்தி பார்த்துவிட்டார். எதுவும் பலனளிக்கவில்லை. அந்த 2000 மூலப்பொருட்களையும் சுட்டிக்காட்டி சொன்னார் அவரது உதவியாளர். சார், நமது கண்டுபிடிப்புக்கு இவையெல்லாம் உதவாமல் போய்விட்டனவே. உடனே மறுத்தார் எடிசன். இல்லை இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இந்த 2000 மூலப்பொருள்களும் ஒளிரும் இழைக்காக உதவாது என்பதை கண்டுபிடித்திருக்கின்றோமே, அது போதாதா? அதோடு அவையெல்லாம் வேறு ஏதோ ஒன்றுக்கு பயன்படுவனவாக இருக்கலாம், அதை கண்டுபிடிப்போமே. கடவுள் படைப்பிலே உதவாக்கரை உலோகம் என்று எதுவும் உண்டோ? வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. தோல்விகளின் கூட்டமைப்பே வெற்றி. விவிலிய தேடல்கள். காட்டியருளும் ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். இஸ்ரவேலின் நாயரே, செவிசாயும். யோசேப்பை மந்தையன நடத்திச் செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திடும். எப்ராயிம், பென்யமின், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர். கண்ணீரை அவர்கள்
பெருமளவு பருகச் செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். ஆண்டவரே, எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் என்பது. இது ஆசாபின் பாடலாக இருக்கிறது. இந்த பாடல் எதை குறித்தான பாடல் என்றால், ஒரு புது வாழ்வுக்கான ஒரு பாடல். ஒரு தனி மனிதனுடைய புது வாழ்வு அல்ல, மாறாக ஒரு நாட்டினுடைய புது வாழ்வுக்கான பாடலாக இருக்கிறது. பழமையை நினைத்து பார்த்து ஆண்டவர் எந்த அளவுக்கு நம் மீது அன்பும் இரக்கமும் கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்து பார்த்து, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு மறுபடியும் எங்களுக்கு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடு பாடுகிற பாடலாக இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் புறையினத்த நாட்டிடம் அடிமைப்பட்டிருக்கிற வேளையிலே அவர்களது அட்டூழியங்களை தாங்க முடியாமல் வேதனைக்குள்ளாகி, ஆண்டவரே எங்களுக்கு மறுவாழ்வு புதுவாழ்வு தாரும் என்று கேட்கிற ஜெபமாக, மன்றாட்டாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல். ஆண்டவரை எவ்வாறு அழைக்கிறார் என்றால், இஸ்ராயலின் ஆயரே என்று அழைக்கிறார். ஆயர் எந்த அளவுக்கு தனது ஆடுகளின் மீது, மந்தையின் மீது அக்கறை கொண்டிருப்பார் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஆயன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி, ஆண்டவரே நீர் எங்களுக்கெல்லாம் ஆயராக இருக்கிறீர், கண்காணித்து பராமரிக்கிறீர், எங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற ஆண்டவராக இருக்கிறீர், நீர் எங்களது அன்பு ஆயர் என்று சொல்லி அழைத்து இந்த திருப்பாடல் துவங்குகிறது. இஸ்ராயலின் ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆயராக இருக்கிறீர், எங்களது வேண்டுகிறதுக்கு செவிசாயும். மேலுமாக நீர் யோசேப்பை எவ்வளவு நுணுக்கமாக பராமரித்து பாதுகாத்தீரோ அதுபோல எங்களையும் பாதுகாத்தவர். வேற்று தேசத்திலே அவன் எவ்வாறாக வேதனைக்குள்ளாக இருக்கிற போதெல்லாம் அவரை தாங்கினீரோ, அவரை உமது பிள்ளையாக பாவித்தீரோ, அதுபோல எங்களையும் பாவியும், எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு துணை செய்யும் என்று வேண்டுகிற பாடலாக இருக்கிறது. அவரது பிள்ளைகளாகிய எப்ராஹிம், மனசே, மேலும் பெஞ்சமின் இவர்களது குளங்கள் வழியாக எங்களை எந்த அளவுக்கு உயர்த்தினீரோ அதுபோலவே எங்களை மறுபடியும் உயர்த்தி பிடியும், புதுவாழ்வு தாரும், மறுவாழ்வு தாரும் என்று வேண்டுகிற பாடல். ஆண்டவரே, நாங்கள் புறையினத்து மக்களுக்கு அடிமைகளாக இருக்கிற போது நாங்கள் எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளாக இருக்கிறோம் என்றால், அவர்களது ஏளன பொருளாக நாங்கள் மாறி போய்விட்டோம், அவர்களது சர்ச்சை பொருளாக மாறி போய்விட்டோம். எப்பொழுதெல்லாம் அவர்கள் எங்களை தாக்குவார்கள், எப்போதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு எதிராக வருவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இக்கட்டான, வேதனைக்குள்ளான, கலகம் நிறைந்த, உயிர் பயம் நிறைந்த ஒரு சூழலுக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுகிற பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு கொடுமையான வேதனை என்றால், நாங்கள் எங்களது கண்ணீரை உணவாக பருகுகிறோம், அருந்துகிறோம், உண்ணுகிறோம். அந்த அளவுக்கு வேதனை, ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் வேதனை. நாங்கள் தாங்கவொல்லாத துன்பத்துக்குள்ளாக இருக்கிறோம். அனுதினமும் கண்ணீர் தான் எங்களுக்கு உணவாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மீது சினம் கொண்டிருந்தால் மன்னியும், உமது சினத்தை தணித்துக் கொள்ளும். நீர் சினம் கொள்ளுகிற அளவுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல, எங்களை இரக்கத்தின் கண் கொண்டு பாரும் என்று கேட்கிற ஜெபமாக இருக்கிறது. ஆக இந்த திருப்பாடலை வாசிக்கிற போதெல்லாம் நாம் சற்று சிந்திப்போம். நாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற போது நிச்சயம் ஒரு நாள் அனாவசியமான, தேவையில்லாத நபர்களிடம் மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளுக்குள்ளாகி, வருத்தங்களுக்குள்ளாகி, அவமானங்களுக்கு உள்ளாகி கண்ணீர் விடுகிற சூழல் நமக்கு ஏற்படும். ஆகவே சற்று சிந்தித்து பார்ப்போம். மறுவாழ்வுக்காக, புது வாழ்வுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி நிற்போம். நிச்சயம் அந்த மறுவாழ்வை, புது வாழ்வை இறைவன் நமக்கு தருவார். வாய்ப்பை கொடுக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். அப்படி அந்த வாய்ப்பை நாம் பெற வேண்டுமானால் சிந்திக்க வேண்டிய வழிமுறைகள் இருக்கிறது, செயல்படுத்த வேண்டிய காரணங்கள் இருக்கிறது.
சற்று சிந்திப்போம். முதலில் நாம் நமது குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், அறிக்கையிடுவோம், நான் செய்தவை அனைத்தும் தவறு என ஒத்துக்கொள்வோம். அதுவே நியாயமான காரியமாக இருக்கும். ஆண்டவரிடம் மறுபடியும் நம்மை சரணடைந்து விடுவோம். ஆண்டவரே, நான் செய்தது தவறு, நான் புரிந்தது குற்றம் என்று சொல்லி நம்மையே சமர்ப்பித்து விடுவது நியாயமாக இருக்கும். அப்போது ஆத்மார்த்தமாக நாம் அறிக்கையிடுகிற நமது பாவ அறிக்கையை இறைவன் கேட்ட பிறகாக, நாம் நமது குற்றங்களை ஒத்துக்கொண்ட பிறகாக நம்மை மன்னித்து புது வாழ்வு தர அவர் வாய்ப்பை அனுப்புவார், அழைப்பை கொடுப்பார். புது வாழ்வுக்கான அழைப்பு கிடைக்கிற போது நிச்சயம் நாம் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய மனிதருக்குரிய இயல்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும், மறு கிறிஸ்துவாக மாறி வாழ வேண்டும். அப்போதுதான் இறைவனின் சித்தம் நிறைவேறும். இறைவனின் விருப்பப்படி வாழுகிற மக்களாக இந்த உலகிலே நாம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உன்னத வரத்தை வேண்டி இந்த திருப்பாடல் வழியாக நாம் இறைவனிடம் இறைஞ்சுவோம். அன்பு இறைவா, மறுவாழ்வு வேண்டும், புது வாழ்வு வேண்டும், மாற்றம் வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆற்றலோடு செயல்பட நீரே உதவி செய்வீராக. அன்பாண்டவரே, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக, இரக்கம் காட்டுவீராக. அவமானங்கள், சோதனைகள், வருத்தங்களிலும் கவலைகளிலும் எங்களை விடுவிப்பீராக. முது கிருபை எங்கள் மீது எந்நாளும் இருந்து எங்களை வழி நடத்துவதாக. அன்பு இறைவன் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். திருப்பாடல் 130. என் விண்ணப்ப குரலை கேட்டருளும். ஆழ்ந்த துயரில் இருக்கும் நான் உம்மை வேண்டுகிறேன். என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை கேட்டருளும். ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. ஆண்டவரிடமே பேரன்பும் மீட்பும் உள்ளது, மீட்பும் உள்ளது. செய்திகள். மிகவும் நலிவுற்றவர்களின் வாழ்வில் கிறிஸ்துவை காண்பது ஒரு சமூகம் மனித நேயத்திலும் கிறிஸ்துவ பண்புகளிலும் வளர்வதற்கு வழிவகுக்கிறது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கூறினார். ஆகஸ்ட் 24 திங்களன்று அறிவுசார் குறைபாடுகள் மற்றும் மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவளிக்கும் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மார்சோ டெத்தோ கூட்டமைப்பின் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். மார்சோ டெத்தோ கூட்டமைப்பின் 45ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதன் உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்த திருத்தந்தை பல ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டினார். மேலும் அவர்களின் பணி கடினமானதுடன் பெரும்பாலும் வெளிப்படையாக தெரியாத பணிகளையும் உள்ளடக்கியது என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் சேவை செய்யும் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்துவை சந்திக்கும் மகிழ்ச்சியை பெறுகின்றனர் என்றும் வலியுறுத்தினார். உடனிருத்தல், மனித மாண்பை பாதுகாத்தல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவற்றில் இந்த கூட்டமைப்பின் அர்ப்பணிப்பை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பொது நிறுவனங்களில் ஆதரவையும் பொது நலனுக்காக அவர்களின் பங்களிப்பையும் அங்கீகரித்தார். கடந்த காலத்தை நினைவு கூர்ந்த அவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கனவாக தோன்றிய அறிவுசார் குறைபாடுள்ள நபரை கொண்ட எந்த குடும்பமும் ஆதரவின்றி விடுபடக்கூடாது என்ற இந்த சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்த டான் மார்செலினோ காசாஸ் புவேன்டேவின் அர்ப்பணிப்பையும் அவர் பாராட்டினார். அவர்களின் பணி பல மக்களை சென்றடைந்ததற்கான கூட்டமைப்பை பாராட்டிய திருத்தந்தை கிறிஸ்தவ அன்பு இறை மக்களை தங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சேவை செய்ய
செய்ய அழைக்கிறது என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆண்டவருக்குள் உறுதியாயிருங்கள் என்றும் உண்மை, நீதி மற்றும் அமைதியின் நற்செய்தியில் உறுதியாக நிற்குமாறும் ராணுவ பணியாளர்களை திருத்தந்தை வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 24 திங்களன்று போர்ச்சுகல் ராணுவ மறைமாவட்ட உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, ராணுவம், விமானப்படை, கடற்படை, தேசிய குடியரசு காவல் படை மற்றும் காவல்துறை ஆகியவற்றில் பணிபுரியும் கிறிஸ்தவ மற்றும் கிறிஸ்தவர் அல்லாத உறுப்பினர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். மற்றவர்களுக்கு உதவ முற்படும் போது உயிரிழந்த 2 இளம் ராணுவ வீரர்களை சிறப்பாக நினைவு கூர்ந்த திருத்தந்தை அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் இறை பராமரிப்பிற்குள் ஒப்படைத்தார். ராணுவத்தில் பணிபுரியும் கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக நிறுவப்பட்டு பின்னர் முழுமையான ராணுவ மறைமாவட்டமாக முறைப்படுத்தப்பட்ட இவ்வமைப்பின் முக்கிய வரலாற்று மைற்கற்களை நினைவு கூர்ந்த திருத்தந்தை, ராணுவத்தில் பணிபுரியும் கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக நிறுவப்பட்டு பின்னர் முழுமையான ராணுவ மறைமாவட்டமாக முறைப்படுத்தப்பட்ட இவ்வமைப்பின் முக்கிய வரலாற்று மைல்கற்களை நினைவு கூர்ந்த திருத்தந்தை, குடிமை மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் இணக்கமாக செயல்பட்டு ராணுவ மற்றும் காவல்துறையினரின் ஆன்மீக நலனுக்கு தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் வழிகாட்டுமாறு அவ்வமைப்பை ஊக்கப்படுத்தினார். தாய்நாட்டை பாதுகாப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது, குடிமக்களை பாதுகாப்பது மற்றும் அநீதிக்கு எதிராக போராடுவது ஆகிய முக்கிய பொறுப்புகள் ராணுவத்தினருக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் வழங்கப்பட்டுள்ளன என்று திருத்தந்தை வலியுறுத்தினார். நற்செய்தியில் இடம்பெறும் ரோமைய நூற்றுவ தலைவரை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட திருத்தந்தை, கீழ்ப்படிதல், ஒழுக்கம், பற்றுறுதி, பொறுப்புணர்வு, துணிவு மற்றும் சேவை போன்ற நற்பண்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன் நற்செய்தியில் இடம்பெறும் ரோமைய நூற்றுவர் தலைவரை எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட திருத்தந்தை, கீழ்ப்படிதல், ஒழுக்கம், பற்றுறுதி, பொறுப்புணர்வு, துணிவு மற்றும் சேவை போன்ற நற்பண்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன் அந்த நூற்றுவர் தலைவர் தாழ்ச்சியையும் இயேசுவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினார் என்றும் சுட்டிக்காட்டினார். மனித இதயம் பின்தங்கி விடாமல் தொழில்நுட்பத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 22 சனிக்கிழமையன்று பியாத்மாண்டில் உள்ள டெரோ பெலிசியில் தொடங்கிய மெதோட்டியர் மற்றும் வால்டென்சியன் திரு அவைகளின் மாமன்ற கூட்டத்தையொட்டி ஆயர் டெரியோ ஒலிவேரோ அவர்களுக்கு திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிட்டு அனுப்பப்பட்ட செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு கூறியுள்ளார். எண்ணிம புரட்சி மனிதத்தை கடந்து செல்வதை குறிப்பதாக தோன்றுகிறது என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இந்த சூழலில் கடவுளின் உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்ட மனிதர்களின் சுதந்திரத்திற்கு இணைந்து சான்று பகருமாறு கிறிஸ்தவர்களை ஊக்குவித்துள்ளார். தனது மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மனித இதயம் பின்தங்கி விடாமல் தொழில்நுட்பத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் மாமன்ற கூட்டத்தின் மீது தூய ஆவியின் கொடைகளையும் இறை ஆசிரையும் வேண்டி தனது செய்தியை திருத்தந்தை நிறைவு செய்துள்ளார். மெதோடியர் மற்றும் வால்டென்சியன்ஸ் திரு அவைகளின் கூட்டமைப்பின் மாமன்ற கூட்டம் ஆகஸ்ட் 22 முதல் 26 வரை தூரினுக்கு அருகில் உள்ள டெரே பெல்சியில் இடம்பெறுகிறது. அமைதி, சமூக நீதி, கிறிஸ்தவ ஒன்றிப்பு, மனித உரிமைகள், விளிம்பு நிலை மக்களின் பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் இன்றைய உலகில் கிறிஸ்தவ சான்று வாழ்வுக்கு முன்னிருக்கும் சவால்கள் ஆகியவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தும் இந்த மாமன்றம் அதன் செயல் திட்டம் மற்றும் எதிர்கால வழிகாட்டுதல்களை விவாதித்து தீர்மானிக்க உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் சுதந்திரமடைந்து 35 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள வேளையில் உக்ரைனிய கிரேக்க கத்தோலிக்க திரு அவையின் தலைமை பேராயரான ஸ்வியாடோஸ்லாவ் செவ்ஷுக் அவர்கள் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று வரும் போருக்கு மத்தியில் ஒருமைப்பாட்டிற்கும் இறைவேண்டலுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். வத்திக்கான் செய்தி நிறுவனத்திடம் பேசிய அவர் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கு பின்னர் இந்த ஆண்டு ஜூலை மாதமே மிகவும் ரத்தம் தோய்ந்த மாதமாக இருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். நகரங்கள் மற்றும் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்த அவர், அதிநவீன ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் பயன்பாடு தீவிரமான அறநெறி மற்றும் ஒழுக்கநெறி சார்ந்த கேள்விகளை எழுப்புகிறது என்று எச்சரித்துள்ளார். குறிப்பாக தாக்குதலை மேற்கொள்பவர்கள் தங்கள் இலக்குகளை நிகழ்நேரத்தில் கண்காணிக்க முடியும் என்பது மேலும் கவலைக்குரியது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சுதந்திரம் என்பது கடவுள் அளித்த கொடை என்றும் மனித மாண்பு, பொதுநலன் மற்றும் வாழ்வதற்கான உரிமையை பாதுகாப்பதற்கான ஒரு பொறுப்பு என்றும் கூறிய பேராயர் ஷெவ்ஷுக் அவர்கள், தாயகத்தின் மீதான அன்பு ஒருபோதும் மற்றவர்கள் மீதான வெறுப்பாக மாறக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். சோவியத் சர்வாதிகார ஆட்சியின் கீழான தனது அனுபவத்தை மேற்கோள் காட்டிய பேராயர் அவர்கள், உண்மையான சுதந்திரம் என்பது வெறும் விருப்பத் தேர்வை விட மேலானது என்றும் அது மற்றவர்களின் மீதான பொறுப்புணர்வுடன் உண்மையானதையும் நல்லதையும் தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.
நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.